Hi friends, நான் உங்கள் வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 447 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பள்ளி பருவம் ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு வயது. பள்ளி பருவத்தில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு அவங்க அந்த டீனேஜ்லேயே காலேஜுக்கு போகிறாங்க இல்லையா, அப்போது அவங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு ஃப்ரீடமை எதிர்பார்ப்பாங்க. அந்த ஒரு ஃப்ரீடம் வீட்டாரும் வந்து கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீடமை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதே ஃப்ரீடமில் அவங்க தவறுதலான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தினால அவங்க ஒரு அமானுஷ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அப்போது அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வு நம்மளுக்கு கோயம்புத்தூர்லேருந்து சஞ்சய் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் கிட்டத்தட்ட 13 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையோடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. சஞ்சய்க்கு கூட படித்து ரொம்பவும் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆகாஷ், அஸ்வின் அண்ட் கார்த்திக். ஸோ இந்த 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் படிக்கிறாங்க. எப்பயுமே வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, ஜாலியாக இருப்பாங்களா. இதில் இந்த ஆகாஷ் இருக்கார் இல்லையா, அவர் மட்டும் கொஞ்சம் பணக்கார வீட்டு பையன். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் கஷ்டப்பட்டதே கிடையாது. அவர் கேட்குற விஷயங்கள் எல்லாமே அவங்க வீட்டில் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 3 பேருடைய வீட்டில் வந்து வாங்கி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் கூட அந்த ஆகாஷ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 3 பேருக்கும் சேர்த்து அவர் வந்து ஒரு சில பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுப்பாராம். ஸோ இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அப்படியே வந்து படிப்பை வந்து முடிக்கிறாங்க. முடிக்கும்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அடம் பிடிச்சி ஒரு பைக் வந்து வாங்குறாங்க. ஸோ சஞ்சய், அஸ்வின் அண்ட் கார்த்திக் 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு வண்டி, அதாவது ஒரு பல்சரை வாங்குறாங்க, ஒரு ஹீரோ ஹோண்டா வாங்குறாங்கன்னு வச்சுப்போமே. ஆனால் இந்த ஆகாஷ் இருக்கார்ல, அவர் வந்து நார்மலான வண்டி வாங்கலைங்க, ஒரு சூப்பர் பைக்கை வந்து வாங்கியிருக்காரு. ஸோ ஏன்னா அவருக்கு வந்து இந்த சூப்பர் பைக் மேலாம் ரொம்ப ஆசைகள் அதிகம், ஃபேண்டசிஸ் அதிகம். ஸோ அதனால் அவர் வந்து சூப்பர் பைக் வாங்கியிருக்காரு. ஸோ 4 பேருமே அந்த வண்டிகளில் தான் எங்கே போனாலும் ட்ராவல் பண்ணுறாங்க, ஜாலியாக ஃபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, காலேஜுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ காலேஜுடைய ஃபஸ்ட் இயருடைய முடிவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வெளியே சுற்றணும், அதாவது வண்டியில் வெளியே சுற்றணும். நம்ம எவ்வளோ நாள் இங்கே குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறது, கோயம்புத்தூர்லேயே எவ்வளோதான் சுற்றுறது, நம்ம ஏன் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஆகாஷோடைய வீட்டில் ஒத்துப்பாங்க, ஆனால் சஞ்சய், அஸ்வின் அண்ட் கார்த்திக்குடைய வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. ரொம்பவும் ஸ்ட்ரிக்ட்டு, எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. என்னடா பண்ணுறது அப்படின்னும் போது ஆகாஷ் தான் சொல்கிறாப்புல, நான் வேணா உங்கள் 3 பேருடைய வீட்டிலையும் வந்து பேசுகிறேன், என்னுடைய பொறுப்பில் உங்களை வந்து அனுப்புங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு பேசுகிறேன்னு சொல்கிறாரு. சரிடா வந்து பேசுடா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து போயிட்டிங்கன்னா ஒரு வீட்லேயும் வந்து போய் பேசியிருக்காரு. ஸோ அவங்க அப்பா அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஆகாஷ் நீயே வந்து சொல்கிற, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிற, அதனால் ஓகேப்பா, ஆனால் எவ்வளோ நாள் நீங்கள் வந்து போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஆண்டி சும்மா ஒரு 2 நாள் வந்து சும்மா ஒரு பைக் ரைடு, நாங்கள் எங்கேயும் போய் ஸ்டேலாம் போக மாட்டோம், அப்படி போவோம், வெறும் தூங்குறதுக்கு மட்டும்தான் ஒரு ஹோட்டலில் வந்து தூங்குவோம், அதுக்கப்புறம் அப்படியே பைக் ரைடு தான் பண்ணிகிட்டு இருப்போம், ஸோ என்ஜாய் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்பவும் வருத்தத்தோடு தான் எல்லாருமே ஓகே சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இவங்க ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் இவங்க அவங்களுடைய பைக் ரைடை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் இயர் காலேஜ் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த டைமு ரொம்ப இள வயதில் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணணும், நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஆசைகள் எல்லாம் வரும் இல்லையா. அப்படி தான் இவங்களுடைய மனதிலையும் நிறைய ஆசைகள் இருந்தது. ஆனால் இந்த 3 பேர் இருக்காங்களே, சஞ்சய், அஸ்வின் அண்ட் கார்த்திக் 3 பேரும் வந்து மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த பசங்க. என்னதான் ஆசைகள் இருந்தாலும் மிடில் கிளாஸ் பசங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் அடக்கிட்டு நம்மளுடைய ஃபேமிலியோடைய நேம் கெட்டு போயிடக்கூடாது, நம்மளுடைய அப்பா அம்மா எந்த விதமான ஒரு பிரச்சனையிலையும் மாட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் நார்மலாகவே இந்த மிடில் கிளாஸ் பசங்களுக்கு வந்து வருங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருந்தால் கமெண்ட்டில் ஒரு ஹாயை போடுங்க, ஏன்னா நானுமே வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு திங்கிங், ஒரு நல்ல தாட் வந்து நம்மளுடைய மனசுக்குள்ளே எப்பயுமே இருக்கும், லைஃப் லாங் வந்து இருக்கும், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த
ஆகாஷ் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஃப்ரீ. அதாவது ஒரு ஃபாரினர் வந்து ஒரு அவங்களுடைய குழந்தைய எப்படி வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் ஆகாஷை அவங்களுடைய வீட்டில் வளர்த்துருக்காங்க. எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஸ்மோக் பண்ணுவார், ட்ரிங்க் பண்ணுவார். இன்ஃபேக்ட் அவங்க அப்பா முன்னாடியே ஸ்மோக் பண்ணாரா, அவங்க அப்பா முன்னாடியே ட்ரிங்க் பண்ணுவாரா, அதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த ஒரு பையன், அந்த பையன் கூட இந்த 3 பேரும் போகிறாங்க. ஸோ அந்த பையன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது நீங்களும் ஸ்மோக் பண்ணுங்கடா அப்படின்றாங்க. ஆனால் இந்த 3 பேரும் நாங்கள் ஸ்மோக் பண்ண மாட்டோம், ட்ரிங்க் பண்ணுங்கடா அப்படின்றாரு. இல்லை நான் 3 பேரும் நாங்கள் ட்ரிங்க் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதே வந்து ஆகாஷுக்கு கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்குது. என்னடா டே, உங்களை கூப்பிட்டு வந்ததுக்கு நான் தனியாகவே போயிருப்பேன்டா, இந்த மாதிரி சாமியார் மாதிரி இருக்கிறீங்களேடா அப்படின்னு வந்து திட்டுறாரு. இல்லைப்பா, நீ என்ன சொன்னாலும் சரிப்பா, நாங்கள் 3 பேரும் டிசைடடாக இருக்கோம், உன் கூட இருக்கிறோம், நம்ம எங்கே வேணால் வெளியே போகலாம், ஃபன் பண்ணலாம், ஜாலி பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி தவறுதலான விஷயங்களுக்கு நாங்கள் துணை போக மாட்டோம் அப்படின்றதுல ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து அப்படியே கிராஸ் ஆகுது. அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க எந்த ரூட்டுக்கு போனாங்களாம் தெரில. ரோடு போகிற வழியில் நம்ம வண்டியை விடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு தமிழ்நாடு ஸ்டேட்டை தாண்டிட்டு பக்கத்து ஸ்டேட்டுக்கும் வந்து போயிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பைக் ரைடுன்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க திரும்பி ரிட்டர்ன் வரணும் இல்லையா, ஏன்னா 2 நாள் தான் வந்து டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நாள் நைட் வந்து படுத்து தூங்கியிருக்காங்க. ஸோ திரும்பி வரும்போது ஆகாஷ் வந்து ஸ்மோக் பண்ணவே இல்லை. ஏன்டா நீ ஸ்மோக் பண்ணவே இல்லை இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைடா நீங்கள் 3 பேரும் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நம்மளுடைய ஃபேமிலியோடைய நேம் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் நான் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும், என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணல, ட்ரிங்க் பண்ணல, எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டீஸ்லையும் வந்து கலந்துக்கல, ஆனால் என் கூட வந்து நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, நம்ம சுற்றி பார்த்தோம், நல்லா உட்காந்து சாப்பிட்டோம், நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம், ஃபன் பண்ணோம், இது எல்லாமே என்னுடைய மெமரிஸில் இருக்குது. ஸோ உங்களை மாதிரி நான் கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால் இந்த ஸ்மோக்கிங்கை விட்டுடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எவ்வளோ அளவுக்கு நல்ல முடிவு பாருங்கள். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட பையன் கூட ஒரு நல்ல பையன் இருந்தாலுமே ஒரு நல்ல பையன் மாதிரி அந்த கெட்ட பையனும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் பாசிபிலிட்டி கைஸ், உலகத்தில் இப்படியும் நடக்கும். ஸோ நல்லது யார் மூலியமாக வேணால் வரலாம் இல்லையா. ஸோ அப்படி வந்து முடிவு பண்ணிவிட்டு இவங்க திரும்பி ரிட்டர்ன் ஆகுறாங்க. ரிட்டர்ன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து நைட் டைமில் தான் இவங்க வந்து வண்டி எடுத்திருக்காங்க. வண்டி எடுத்த உடனே திடீர்னு வந்து ஒரு பூனை கத்துற மாதிரி ஒரு சவுண்டு. என்னடா பூனை கத்துது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தா ஆகாஷோடைய வண்டி அதாவது டயர் இருக்கு இல்லையா, டயருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூனை மாட்டிக்கிட்டு இருக்கு, கருப்பு கலர் பூனை மாட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ பூனை மேலே வண்டியை ஏற்றிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுக்கிறாரு. பின்னாடி பார்த்தா அந்த பூனுடைய கழுத்துலேயே இவர் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஏற்றிட்டு இருக்காரு. பூனை வந்து இறந்து போயிடுச்சு. ஸோ இது ஒரு கெட்ட சகுனமாக வந்து எல்லாருக்குமே தெரியுது. எல்லாரும் சொல்கிறாங்க, டே இல்லைடா நம்ம எங்கேயாவது கிளம்பும் போது இந்த மாதிரி பூனை குறுக்கில் வந்தாலோ இல்லை பூனையோட கழுத்தில் வந்து வண்டியை ஏற்றிட்டு வந்தாலும் கண்டிப்பாக இது வந்து ஒரு கெட்ட சகுனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம போக வேணாம், நாளைக்கு காலையில் வேணால் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைடா 2 நாள் தான் டைம் கேட்டிருக்கேன், கண்டிப்பாக உங்களை வந்து நாளைக்கு எடுத்து போய் உங்கள் வீட்டில் சேர்த்துடணும், இல்லைனா அப்பா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க, வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் ஆகாஷ் நின்று அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே இவங்க வந்துக்கிட்டு இருக்க வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி தான், 2 பக்கம் வந்து மரங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வழியில் தான் இவங்க வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்களுக்கு ஏதோ ஒரு தாட்ஸ் எல்லாமே தோணுது. என்னடா இது, நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வியர்டான தாட்ஸாக தோணிக்கிட்டு இருக்கு, இது மாதிரி யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கு, நம்மளுடைய வண்டி பின்னாடி யாரோ உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தூரத்தில் இந்த மரங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மரத்தில் ஒரு நபர் வந்து நின்று நம்மளை ஒளிஞ்சு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கேடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்குதுங்க. இந்த ஃபீலிங்கில் இவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வண்டியை ஓட்டுறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் அண்ட் சஞ்சய் 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அஸ்வின் அண்ட் கார்த்திக் 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேரும் போயிட்டு இருக்கும்போது ஆகாஷ் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, டே என்னடா இது இந்த மாதிரி தோணுதுடா, உனக்கே தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சஞ்சயும் சொல்கிறாப்புல, ஆமாண்டா எனக்கும் அப்படி தான்டா தோணுது, இது வந்து சரி மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசுகிறாங்க. இவங்க போய்கிட்டு இருக்கிற டிஸ்டன்ஸை விட ஒரு 500 மீட்டர்ஸ் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் வராங்க, அந்த அஸ்வின் அண்ட் கார்த்திக் வராங்க. ஸோ அவங்களும் பேசிட்டு வராங்க, என்னடா எனக்கு தோணுதுடா, ரொம்ப வியர்டான ஃபீலிங்காக இருக்குது, உண்மையிலேயே இது வந்து நல்லதா கெட்டதானலாம் தெரியல, ரொம்ப நெகட்டிவான ஃபீலெல்லாம் வருதுடா, உனக்கும் அதெல்லாம் வருதா அப்படின்னு சொல்லி அஸ்வின் கேட்குறப்பல கார்த்திக்கும் சொல்கிறப்பல, ஆமாண்டா எனக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்கெல்லாம் வருது, சரி அவனுங்க கிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லி வண்டியை கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி இங்கே 2 பேர் இருக்காங்களே இவங்க பக்கத்தில் போய் கேட்குறாங்க, டே என்னடாச்சு உங்களுக்கு ஏதாவது ஃபீல் வருதாடா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எங்களுக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லி 4 பேரும் ஒன்றா பேசுகிறாங்க. சரி கொஞ்ச நேரம் வந்து இங்கே டீ கடையை பார்த்து வண்டியை நிறுத்துவோம், டீயை குடிப்போம், ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் திரும்பியும் நம்ம வண்டி எடுப்போம், அப்போ என்ன தாட்ஸ் வருதுன்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டீ கடையில் போய் வண்டியை நிறுத்துறாங்க. வண்டியை நிறுத்திட்டு டீ வந்து சாப்பிட்றாங்க. லைட்டாக வந்து க்ளவுடியாக இருக்குது, சிலுன்னு ட்ரிசில் ஆகுது, அதாவது தூரல் போடுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த
மாதிரி வந்து தூறல் போடுதுங்க. அந்த தூறலை வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி இந்த தூறல்லையே வந்து வண்டியை ஓட்டினா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீலோட இவங்க வந்து வண்டியை எடுக்கிறாங்க. வண்டியை எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஆகாஷுடைய வண்டிக்கு முன்னாடி ஒரு கருப்பு பூனை வந்து கிராஸ் ஆகுது. இந்த தடவை அந்த கருப்பு பூனை வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பூனைலாம் வந்து அதோட சவுண்டெல்லாம் கொடுக்கும்ல, வாய்ஸ்லாம் கொடுக்கும்ல, எதுவுமே கொடுக்காம அப்படியே ஆகாஷம் மட்டும் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இப்படி கிராஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிராஸ் ஆகிட்டு இருக்குங்க. அந்த கருப்பு பூனையுடைய கண்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செக்கச்சவேர்னு இருக்குது. என்னடா இது திரும்பவும் பூனை கிராஸ் ஆகுது, இப்பயும் சொல்கிறாங்க டே இன்னொரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு போகலான்டா ஆகாஷ் அப்படின்றாங்க. ஏய் வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வண்டியை கிளப்புறாரு. சரி நான் தான் முன்னாடி போய்கிட்டு இருந்தேன், நீங்கள் சொல்கிற எனக்கு வந்து பூனைலாம் முன்னாடி போகுது கெட்ட சுகணும் இதெல்லாம் சொல்கிறீங்க. டே அஸ்வின் கார்த்திக் நீங்கள் 2 பேரும் இப்போ முன்னாடி போங்க, என்ன தான் நான் சூப்பர் பைக் வச்சுருந்தாலும் நான் ஸ்லோவாகவே வரேன்டா, பின்னாடியே வரேன், நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் 2 பேரும் பின்னாடி வரோம், நானும் சஞ்சயும் பின்னாடி வரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் முன்னாடி போகிறாங்க. ஸோ இவங்க இப்போ வந்து நம்ம அஸ்வின் அண்ட் கார்த்திக்கோட கதையை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இவங்க முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் அதாவது மேகமூட்டமாக இருக்குது, கொஞ்சம் க்ளவுட்ஸாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பனியும் இருக்குது. ஸோ பனி மூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே இருக்குது. ப்ராப்பரான ஒரு விசிபிலிட்டி இல்லை, அங்கே லைட் இல்லை. இவங்க போய்கிட்டு இருக்க ரோட்டில் லைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இவங்களுடைய வண்டியிலேருந்து வர ஹெட்லைட் மட்டும்தான், அதோடைய வெளிச்சம் மட்டும்தான். பின்னாடியும் திரும்பி பார்த்தாலும் ஆகாஷும் சஞ்சயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்திலே வராங்க, ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வராங்க. சரி வந்துட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இவங்க வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து திடீர்னு போய்கிட்டு இருக்க வழியெல்லாம் இவங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சுடுகாடு தெரியுது. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி போனால் அது இன்னொரு சுடுகாடு தெரியுது. இவங்களுக்கு ஒரு டவுட், என்னடா இது நம்மளுக்கு இந்த பக்கம் தான் வந்தோம், இத்தனை சுடுகாடுகளை பார்க்கல, ஆனால் இப்போ போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் சுடுகாடுகள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கே, என்னது இது இந்த மாதிரி ரொம்ப வியர்டாக இருக்கே அப்படின்ற ஒரு திங்கிங்கில் தான் இவங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுடுகாடுக்குள்ளே இருந்து யாரோ வந்து ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. அதாவது ஒரு மனுஷன் தான், மனுஷனுடைய சவுண்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குது. யாரோ வந்து அஸ்வினை கூப்பிடுற மாதிரியும் யாரோ கார்த்திகை கூப்பிடுற மாதிரியும் அவங்களுடைய பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி இவங்களுடைய காதுகளுக்கு கேட்குது. இவங்க வண்டியை நிறுத்துகிறாங்க, ரைட்டில் பார்க்குறாங்க, பார்த்தா யாருமே கிடையாது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் டே சரி வேணாம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டலாம்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே லைட்டாக தானே மேகமூட்டமாக இருந்தது, ஒரு மாதிரி தூறல் போட்டுக்கிட்டு இருந்தது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கருமேகங்கள் வந்து ஃபுல்லாக வந்து சூழ ஆரம்பிக்குதுங்க. ஸோ இவங்களுடைய கண்களுக்கு முன்னாடி கிளியராக தெரியுது, கருமேகம்லாம் சூழ்ந்துருச்சு, சுத்தமாக வெளிச்சம் இல்லை, கொஞ்சம் வெளிச்சம் இருந்தது. அதாவது அந்த ஸ்டார்ஸ்லேருந்து வர கொஞ்சம் வெளிச்சம் இருந்தது, சுத்தமாக ஸ்டார்ஸ் எதுவுமே தெரியல, ஃபுல்லாக வானம் வந்து மூடிருச்சு. மழையும் கொஞ்சம் அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நார்மலாக மழை பெஞ்சா இந்த பறவைகள் எல்லாம் பறக்காமல் அப்படியே மரத்தில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் திடீர்னு நிறையா பறவைகள் கூட்டமாக பறக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. இவங்க 2 பேருக்கும் மனசெல்லாம் அப்படியே பதறுது. திடீர்னு இவங்க வண்டி பின்னாடி யாரோ உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து தோணுதுங்க. என்னடா இது இந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமாக வௌவால்கள் வந்து இவங்களை நோக்கி அப்படியே பறந்து வருதுங்க. இந்த வௌவால்கள் பறந்து வரதை பார்த்த உடனே இவங்க பயந்து போயிட்டு அப்படியே பிரேக்கை போட்டு வண்டியை நிறுத்துறாங்க. நிறுத்தி கண்ணை மூடிட்டாங்க பயத்தில். இப்போ கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல வௌவால்கள் வந்ததுக்கு உண்டான சுவடுகளும் கிடையாது. திரும்பி பார்க்குறாங்க, வௌவால்கள் கிடையாது, எந்த விதமான ஒரு சவுண்டுமே இல்லாமல் அந்த இடத்துல ஒரு மயான அமைதி. அந்த அமைதியே இவங்களுடைய மனசில் மேலும் பயத்தை வந்து உண்டாக்குதுங்க. இவங்களுடைய ஹார்ட் பீட்டே இவங்களுக்கு கேட்குது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல இருக்கிற அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்கும். தூரத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த தவளை கத்தும் இல்லையா, அந்த தவளை கத்துற சவுண்டு வந்து கேட்குது. தூரத்தில் வந்து ஒரு ஓநாய் ஊழையிடுற மாதிரி சவுண்டு கேட்குது. அது ஓனாயா நாயா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இருக்காங்க. திரும்பவும் இவங்களுடைய பேரை, அதாவது அஸ்வின் அண்ட் கார்த்திக் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க சைடில் இருந்து, அதாவது மரங்கள் தான் இருக்குது, மரங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ இவங்களுடைய பேரை கூப்பிடுறாங்க அப்படின்றது மட்டும் இவங்களுக்கு தெரியுதுங்க. ஸோ இப்போது இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து ஸ்பீடாக போகிறதா இல்லை இங்கேயே நிற்கிறதா. ஏன்னா இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஸ்பீடாக பிடிச்சோம்னா சல்லுன்னு போயிடலாம் இல்லையா. ஸோ 15 கிலோமீட்டரில் நம்ம ஸ்பீடாக போயிடலாம். ஆனால் இருந்தாலும் பின்னாடி ஆகாஷன் சஞ்சய் வந்து வரணும். அவங்க எவ்வளோ தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கூட தெரியலங்க. அந்த அளவுக்கு தான் இவங்க 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.
2 பேரும் பயத்தோட சரி என்ன ஆனாலும் சரி நம்ம இங்கே தான் நிற்கணும், நம்மளுடைய நண்பர்களுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு அதே இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த ஸ்டோரியை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஆகாஷுக்கும் சஞ்சய்க்கும் என்ன ஆச்சு அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஒரு 1.5 கிலோமீட்டர் பின்னாடி வந்து ஆகாஷ் அண்ட் சஞ்சய் வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ நார்மலாக சூப்பர் பைக்கை வச்சுக்கிட்டு இருக்கவங்க பயங்கர ஸ்பீடாக தான் ஓட்டுவாங்க. ஆனால் சஞ்சய் கிட்ட வந்து வெறும் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் தான் இருக்குது, இவர்கிட்ட ஆகாஷ் கிட்ட சூப்பர் பைக் இருக்குது. சரி சஞ்சயோடைய ஸ்பீடை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் ஆகாஷும் வண்டியை ஓட்டுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மேகங்கள் எல்லாம் சூழுது, லைட்டாக தூறல் விழ ஆரம்பிக்குது. தூரத்தில் ஓனாய் ஏதோ ஊழையிடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. திரும்ப இவங்களுடைய கண்களுக்கும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சுடுகாடுகள் மட்டும்தாங்க தெரியுது. இன்ஃபேக்ட் இது வந்து உண்மையிலேயே நடக்குதா இல்லை ஹாலுசினேஷன்ஸா, இல்லாத ஒரு விஷயங்கள் வந்து இவங்களுடைய மனசுக்குள்ளே இவங்களே இமேஜின் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றதும் கூட இவங்களுக்கு தெரியல. இதில் ஆகாஷ் வந்து ரொம்பவும் தைரியமான ஒரு பையன். ஏச்சே சும்மாரா, ஏதோ நம்மளுக்கு ஏதோ ஹாலுசினேஷன் ஆகுது, நம்ம ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் கர்மம் மாதிரி, இந்த இடத்துல ஒரு சுடுகாடாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கே வாடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கரெக்டாக அப்படி சொல்லும் போதே ஆகாஷை வந்து யாரோ அந்த சுடுகாட்டுக்குள்ளே இருந்து ஆகாஷ் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. இந்த சவுண்டை கேட்ட உடனே ஆகாஷ் வந்து பட்டனை பைக்கை போட்டு நிறுத்துறாரு. ஹேய் சிக் போங்க அப்படின்றாரு. யோசிச்சு பாருங்கள், ஒரு அமானுஷ சக்தி இருக்குது இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனால் அமானுஷ சக்தியை இவர் வந்து பார்த்திங்கன்னா அவதூறாக வந்து பேசுகிறாரு, ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுகிறாரு. ஸோ இது நார்மலான மனுஷங்களுக்கு பேசினாலே கோவம் வரும், அமானுஷங்களுக்கு கோவம் வருமா வராதா அப்படின்றது தெரியல. கதையில் மேலும் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இவர் வந்து இந்த மாதிரி திட்டுறாரு. திட்டும்போது சஞ்சய் என்ன சொல்கிறாரு, டேய் சும்மாடா, எனக்கும் இந்த மாதிரி சஞ்சய்னெல்லாம் கூப்பிடுற குரல் கேட்குதுடா, இந்த மாதிரியெல்லாம் நம்ம திட்டக்கூடாதா, நம்ம எதுவும் பண்ணக்கூடாதா, பண்ணால் அந்த மாதிரி வேறு ஏதாவது பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணுறதுடா, பயமாக இருக்குடா, இதெல்லாம் பண்ணாதவா, நம்ம சைலண்ட்டாக வந்து கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணுறாங்க. கரெக்டாக திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு சுடுகாடு வர மாதிரி இவங்களுக்கு ஒரு காட்சி தெரியுது. இந்த தடவை லிட்டலாக ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, சுடுகாடுடைய செவுத்துக்குள்ளேருந்து ஒருத்தர் யாரோ எட்டி பார்க்குறோம், ஒரு அழுகி போன முகம் வந்து அப்படியே எட்டி பார்க்குற மாதிரி, அப்படி எட்டி பார்க்குது உள்ளே போகுது, எட்டி பார்க்குது உள்ளே போகுது. இந்த முகத்தை 2 பேரும் பார்க்குறாங்க, ஆகாஷும் பார்க்குறாங்க சஞ்சயும் பார்க்குறாங்க. ஆகாஷ் வந்து ரொம்ப தைரியசாலி. ஆகாஷ் எப்பயும் என்ன சொல்கிறாருன்னா, அவ்வளோதான் உன்னை செருப்பாலே அச்சுப்பிடுவாங்க போ அப்படின்றாரு. சஞ்சயோடைய மனசுக்குள்ள அப்படியே பதறுது, டக 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 டகன்னு அடிக்குது சஞ்சய்க்கு. ஐயோ அவ்வளோதான்டா, முடியாதா நம்மளால, இவன் வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், இவன் வேற திட்டுறான், என்ன ஆக போதோன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த முகம் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஒரு சுடுகாடு அப்படின்னா எவ்வளோ பெருசு இருக்கும், மிஞ்சி போனால் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா இல்லை 3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா. ஆனால் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு செவுறு மட்டும் நீண்ட செவுறு அப்படியே பெருசாக இருக்குதுங்க. இவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு இங்கே வந்து இந்த சுடுகாடு கிடையாது, ஆனால் நம்மளுடைய கண்களுக்கு சுடுகாடு தெரியற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சுடுகாட்டுக்குள்ளேருந்து யாரோ எட்டி பார்க்குற மாதிரி ஒரு காட்சி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. மேலும் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இவங்க ஒரு கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாங்க, ஒரு 70-80 போகிறாங்கன்னு வச்சுப்போமே. இவங்க போய்கிட்டே இருக்காங்க. நார்மலாக ஒரு நபராக இருந்தார்னு வச்சுக்கலாம், ஓடி எவ்வளோ தூரம் எவ்வளோ ஸ்பீடாக வர முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து எட்டி பார்க்குது. இவங்க கொஞ்சம் தூரம் இங்கே ட்ராவல் பண்ணோன்னா இந்த இடத்துல எட்டி பார்க்குது, அப்படியே இந்த பக்கம் ட்ராவல் பண்ணோன்னா இந்த இடத்துல எட்டி பார்க்குது. இந்த மாதிரி இவங்க போகிற வழியெல்லாம் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சுடுகாடுடைய செவுறு வந்து நடுவில் ஒரு இடத்துல இடிஞ்சு போன மாதிரி வந்து தெரியுதுங்க. என்னடா இது செவுறு இடிஞ்சு போன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அப்போ தான் இவங்களுக்கு லைட்டாக பதற ஆரம்பிக்குது. இன்னமும் கொஞ்சம் ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கண்களுக்கு முன்னாடி அப்படியே வௌவால்கள் கூட்டம் ஃபாஸ்ட்டாக வந்து பறந்து வருது. அப்போது சடன் பிரேக் எப்படி முன்னாடி இருந்த 2 பேர் போட்டாங்களோ அதே மாதிரி இவங்களும் 2 பேர் பிரேக்கை போடுறாங்க. பிரேக்கை போட்ட உடனே கண்ணை முடிக்கிறாங்க. கண்ணை திறந்து பார்க்கும்போது வௌவால்கள் போன சுடும் தெரியாது, பின்னாடி திரும்பி பார்த்தா வௌவால்களும் கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற பனிமூட்டத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இருக்கிறத மட்டும் 2 பேரும் பார்த்துருக்காங்க. இப்போ தான் ஆகாஷ் வந்து கொஞ்சம் அப்படியே உத்து பார்க்குறாரு. சஞ்சய் வந்து அப்படியே பயங்கர பயத்தில் இருக்காரு. அப்படியே அந்த கிளவுட்ஸுக்குள்ளே, அதாவது அந்த பனிமூட்டத்துக்குள்ளே வந்து இவங்க உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பனிமூட்டத்துக்குள்ளேருந்து முகமெல்லாம் கிளியராக தெரியல, உடம்பெல்லாம் கிளியராக தெரியல, ஒரு மாதிரி அழுகுன மாதிரி இருக்காங்க, ஒரு பயங்கர நாத்தம் அந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு நபர் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே வேறு மாதிரி, ஒரு நார்மலான மனுஷங்க கையை வீசி கால் வீசி நடப்பாங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்து வராங்க. ஸோ அந்த இடத்துல நடந்து வந்து அப்படியே அந்த பனிமூட்டத்திலிருந்து வந்த உடனே
அந்த நபருடைய உருவம் தெரியுது, ஆனால் ஒட்டுமொத்தமாக அவருடைய மூஞ்சி தெரியல, எதுவும் தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுதுங்க. கண்கள் வந்து அப்படியே செக்கச்சவேர்னு இருந்திருக்கு. எப்படி அந்த கருப்பு பூனையுடைய கண்கள் செக்கச்சவேர்னு இருந்ததோ அதே மாதிரி தான் இவருடைய கண்களும் செக்கச்சவேர்னு இருந்திருக்கு. இந்த விஷயத்தை பார்த்த உடனே சஞ்சய் வந்து டே ஆகாஷ், நான் எனக்கு முடியலடா, நான் ரொம்ப ஸ்பீடாக வண்டி ஓட போகிறேன்டான்னு கிளம்பி போயிடுறாரு. ஆனால் ஆகாஷ் சும்மா இல்லாமல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஹேய் நான் சொன்னல பின்னாடி வந்தால் செருப்பாலே அடிப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் காலில் இருக்கிற செருப்பை கழட்டி தூக்கி அந்த உருவத்து மேலே விட்டுருக்காருங்க. விட்ட உடனே அந்த இடத்துல ஒரு சவுண்டு, அந்த உருவம் வந்து மறைஞ்சு போயிடுச்சு. ஆகாஷும் வண்டியை ஸ்பீடாக ஓட்டிட்டு வந்துடுறாரு. முன்னாடி யார் நின்றுக்கிட்டு இருக்கா, முன்னாடி அஸ்வின் அண்ட் கார்த்திக் நின்றுக்கிட்டு இருக்காங்க. வந்து சடன் பிரேக்கை போடுறாங்க. டேய் என்னடா நீங்கள் எங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, போலே அப்படின்னு. டேய் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்ததுடா என்பது எனக்கும் தான் நடந்தது, சும்மா இருந்தேன் நானே, சும்மா விட்டுருப்பேனா, செருப்பாலே அடிச்சிட்டேன் அதை அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆகாஷ். இந்த செருப்பாலே அடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறத கேட்டு இவங்க 3 பேரும் பயங்கரமாக பதறாங்க. அதுக்கப்புறம் டேய் ஏன்டா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, வாங்கடா இப்படிதான்டா திட்டணும், இந்த மாதிரி அமானுஷ சக்தின்றீங்க, இதுன்றீங்க அதுன்றீங்க அப்படிலாம் கிடையாது, நம்ம வந்து தைரியமாக தான் ஒன்றாவதுடா, வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. அதாவது கோயம்புத்தூர் பக்கத்தில் தான் வந்துட்டாங்க, கோயம்புத்தூருக்கும் வந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ அந்த 4 பேருக்கும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு டவுட் என்னென்னா, உண்மையிலேயே அந்த இடத்துல இந்த மாதிரி சுடுகாடுகள் இருந்ததா, இல்லை நம்மளுக்கு தான் இந்த மாதிரி பிம்பங்கள் தெரிஞ்சுதா, நடந்தது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் எல்லாருமே இருந்தாங்க. அவங்களுடைய வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ நீங்களாம் நினச்சிருப்பீங்க இதோட கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி, ஆனால் இதோட கதை முடியலைங்க. ஸோ இவங்களுக்கு போய் படுக்கிறாங்க. 4 பேருக்கும் தூக்கம் வரவே இல்லை, ஆகாஷுக்கும் தூக்கம் வரவே இல்லை, அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஃபைனலாக ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே வண்டி ரொம்ப தூரம் ஓட்டிட்டு வந்திருக்காங்க இல்லையா, டயர்ட்லேயே வந்து எல்லாருமே வந்து தூங்கிடுறாங்க. ஸோ சஞ்சய் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காப்புல. அடுத்த நாள் காலையில் ஒரு 10 மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் சஞ்சயோடைய வீட்டுக்கு வர்றாரு. டேய் கதவை தட்டுறாரு. கதவை தட்டினோடனே சஞ்சய் போய் தர்றாரு. டே என்னடா இந்த டைமில் வந்துருக்கு அப்படின்போது, டேய் உடனடியாக கிளம்பி வாடா, நீ வண்டியெல்லாம் எடுக்காத, என் வண்டியிலே உட்காந்து வா போகலாம் அப்படின்றாரு. எங்கடா கூப்பிட்டு போகிற அப்படின்னா, இல்லை நான் சொல்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயோடைய அம்மா கிட்ட, அம்மா நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயை கூட்டிகிட்டு அவர் வந்து வெளியே கிளம்புறாருங்க. கரெக்டாக வண்டியை எங்கே எடுத்துகிட்டு போய் நிற்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆகாஷோடைய வீட்டில் தாங்க எடுத்துகிட்டு போய் நிற்கிறாரு. ஆகாஷோடைய வீட்டு வாசலில் பயங்கரமான கூட்டம், நிறையா பேர் வந்திருக்காங்க. அவங்களுடைய வீடே ஒரு மாளிகை வீடு மாதிரி இருக்குமா, பெரிய வீடு. அந்த பங்களா வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக கூட்டம். என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து கார்த்திக்கும் வராரு. ஸோ கார்த்திக், அஸ்வின், சஞ்சய் 3 பேரும் உள்ளே நடந்து போகிறாங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அவங்களோட பதட்டத்திலே வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது அந்த இடத்துல பயங்கரமான ஒரு அழுகுரல் கேட்குது. அது யாருடைய அழுகுரல்னு கேட்டிங்கன்னா, ஆகாஷுடைய அப்பா அம்மாவுடைய அழுகுரல். என்னடா இது இவங்க இப்படி அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே என்டர் ஆகி பார்க்கும்போது தான் தெரியுது ஆகாஷ் அந்த இடத்துல இறந்து போயிருக்காருன்றத. அப்போ தான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே 3 பேருக்கும் அப்படியே பைத்தியம் பிடிக்குது. ஐயோ நம்மளுடைய நேற்று நைட்டு வரைக்கும் கூட இருந்தானே நம்மளுடைய நண்பன், இப்போ இவனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்களும் கீழே விழுந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து யாருமே இவங்க கிட்ட வந்து பேசுகிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன்லேயே இல்லை, அவங்க பேசுகிறதுக்கு உண்டான ஒரு நிலைமையிலையும் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அழுதுகிட்டே இருக்காங்க. இதில் ஆகாஷுடைய தாத்தா கொஞ்சம் ரொம்ப தைரியசாலி. அவர் வந்து சஞ்சய் கிட்ட வராரு. எப்பா கொஞ்சம் வரியாப்பா கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு. சரி தாத்தா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து அந்த தாத்தா கிட்ட போய் பேசுகிறாரு. தாத்தா கேட்குறாரு, நேற்று நைட் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. இல்லை தாத்தா நான் உங்கள் எல்லோரும் சின்னதாக ஒரு தாபாவில் சாப்பிட்டோம், நார்மலாக தான் சாப்பிட்டோம், நான்வெஜ்ஜும் கூட சாப்பிடல, இவன் என்ன சாப்பிட்டோனோ அதுதான் தாத்தா நானும் சாப்பிட்டேன், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சஞ்சய் கேட்குறாரு, சரி தாத்தா ஆகாஷ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் தாத்தா ஒரு பகிரங்கமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஒரு நைட்டு ஒரு 1 மணி இருக்கும்ப்பா, நான் வந்து தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு வெளியே யாரோ வந்து நடக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு, டம்முன்னு அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. என்னடா இது யாரா வெளியே அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கதவை யாராவது இடிக்கிறாங்களா இல்லை கதவை யாராவது தட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே போயிருக்காரு. வெளியே போய் பார்த்தா ஆகாஷ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே செவுரு இருக்கு இல்லையா, செவரில் போயிட்டு டம்முன்னு முட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. தலையிலேருந்து ரத்தம் வருது. டேய் ஏன்டா ஆகாஷ் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பதறி போய் ஆகாஷோடைய கையை பிடிக்கிறாரு. இப்படி கையை விசிறுனதில் தாத்தா அப்படியே ஒரு 10 அடி எகிரி வந்து இந்த பக்கம் விழுந்தாராங்க. அப்படியே வந்து பயங்கர ஆக்ரோஷமாக தாத்தாவுடைய கழுத்தை வந்து பிடிக்கிறாருங்க ஆகாஷ். தாத்தா கதறிட்டு அப்படியே வந்து கையையும் காலையும் ஆட்டுறாருங்க. அவர் கையையும் காலையும் ஆட்டும் போது பக்கத்தில் பொருள்கள்லாம் இருக்கும் இல்லையா, எல்லா பொருள்களும் கை கால் பட்டு அப்படியே பொருள்கள்லாம் கீழே விழுகுது. இந்த சவுண்டை கேட்டு ஆகாஷோடைய அப்பா அம்மாவும் எழுந்து ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்து டேய் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷை இழுத்து விட்டுருக்காங்க. ஆகாஷோடைய அப்பா ஆகாஷை ஓங்கி பலார்னு ஒரு அறை அரைஞ்சிடுறாருங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஆகாஷ் இப்படி பார்க்குறான். அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே
செக்கச்சவே இருந்திருக்கு. ஒருவேளை குடிச்சிருக்கானோ அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருக்காங்க. ஸோ ஆகாஷ் அப்படியே கோவத்தில் பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா அவனுடைய ரூமுக்குள்ளே போகிறான். ஃபாஸ்ட்டாக போகிறான். ரூமுடைய கதவை லாக் பண்ணாமலே போகிறான். ஆனால் அவனுடைய ரூமுக்குள்ளே பாத்ரூம் இருக்குல்ல, பாத்ரூமோட டோரை டமால் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. ஐயோ என்னடா பாத்ரூம்குள்ளே இவ்வளோ வேகமாக போய் அடிக்கிறான்னா நம்ம தான் வந்து தப்பு பண்ணிட்டோமோ அடிச்சிட்டோமோ பையனன்ற பதறிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடியே ஓடி இருக்காங்க. பாத்ரூமுடைய கதவை தட்டியிருக்காங்க. ஆனால் பாத்ரூமுடைய கதவை ஆகாஷ் திறக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகுது, 15 நிமிஷம் ஆகுது, அரை மணி நேரம் ஆகுது. அரை மணி நேரம் ஆகியும் ஆகாஷ் கதவை வந்து திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப அழுதுகிட்டே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓங்கி கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்தெல்லாம் வந்திருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஆகாஷ் உள்ளே போயிட்டான், கதவை லாக் பண்ணிட்டான் அப்படின்றதுக்கப்புறம் இவங்க வந்து கதவை உடைச்சிருக்காங்க. கதவை உடைச்சி உள்ளே போய் பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல ஆகாஷ் கீழே விழுந்து இறந்து போயிருக்காரு. ஸோ அவருடைய வாயிலிருந்து ரத்தம் வந்திருக்கு, காதிலிருந்து ரத்தம் வந்திருக்கு. அவருடைய காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. உடனடியாக அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. அதாவது எப்படியாவது உயிர் பிழைக்க வச்சிட முடியாதா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லியிருக்காங்க இவர் இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகுது, டூ லேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட கேட்கும்போது அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தான் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் ஆகாஷோடைய அம்மா போஸ்ட்மார்ட்டமுக்கு அகெயின்ஸ்ட். இல்லை போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ண வேணாம், இது வந்து இயற்கையுடைய முடிவு, அவன் வந்து இறந்து போயிட்டான், எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இறந்து போயிட்டான், இறந்து போனதுக்கப்புறம் அவனுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், பாடியை கொடுத்துருங்க நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து படுக்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க தாத்தா சஞ்சய் கிட்ட சொல்கிறாரு. சஞ்சயும் வந்து அதுக்கப்புறம் தான் நைட்டு என்னென்ன விஷயங்களை பார்த்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாரு. அப்போ தான் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இது வந்து ஒரு அமானுஷத்தோடைய ஒரு வேலை தான். ஆனால் அந்த அமானுஷம் எதுக்கு ஆகாஷை தேர்ந்தெடுத்தது, எதுக்காக ஆகாஷ் பின்னாடி வந்துச்சு, ஏன் இந்த 3 பேரையும் விட்டுட்டு ஆகாஷை டார்கெட் பண்ணிச்சு அப்படின்றதெல்லாம் இது வரைக்கும் ஒரு புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது. ஸோ இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்கள் ஆகிடுச்சான். 12 வருடங்கள் ஆகியும் இது வரைக்கும் அவங்க எந்த ஒரு ட்ரிப்புக்கும் போனது கிடையாது, லாங் பைக் ரைடுக்கும் போனது கிடையாது, இது வரைக்கும் வாழ்க்கையில் போகவும் மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோபியா மாதிரி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி போனதுனால தான் என்னுடைய நண்பன் இப்போது உயிரோடு இல்லை அப்படின்ற ஒரு மன ப்ரெஷர்லேயே அவங்க வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படியே வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருந்தது. ஸோ இது வந்து ஆகாஷ் பண்ணது தவறா இல்லை கரெக்டானு தெரியல. ஒருவேளை ஆகாஷோடைய ஆயுள் அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்களா அப்படின்னும் தெரியல. ஆகாஷ் மட்டும் இறந்து போயிட்டாரு அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக் அண்ட் கமெண்ட் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.